ஹலோ வலிக்கண்ணம்மா. வணக்கம் வணக்கம். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இரவு நேர வணக்கம். சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு. இன்னைக்கு விளக்கேற்றி சாமி கும்பிட்டாச்சு. இப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கு. இட்லி ஊற்றுவோம். இட்லி காலையிலேக்கு என்ன ஊற்றுனீங்க? காலையிலே இட்லி தான். அதுதான் இட்லி சட்டியை கழுவிட்டு தான் இப்போ ஊற்றுறேன். இப்போதான் விளக்கணும். 2 தடவை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் விளக்க வேண்டியதான். நாளைக்கு நைட்டுக்கெல்லாம் இட்லியை வச்சோம்னா நல்லா இருக்கும். எனக்கு பிடிக்கிறது இல்லை. நாளைக்கு காலைக்குன்னா ஊற்றிக்கலாம். இட்லி ஊற்றி வச்சாலும் பரவாயில்ல. நாளைக்கு நைட்டுக்கெல்லாம் சரியாக வராது. அதனால 1.5 ஊற்றலாம். 2 நடை ஊற்ற வேண்டியது. 1.5 நடையா? 2 நடை. அது என்ன 1.5 நடை தானே? இப்போ நாங்கள் வாசலில் படுத்துருந்துட்டு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். கட்டில் போட்டு நல்லா இருந்துச்சு. மடக்கு கட்டில் போட்டு அங்கே போய் படுத்துருந்துட்டு வரவும் நல்ல காற்று வந்துச்சு. அதனால வேர்க்கல பாருங்க. சூப்பராக இருக்கு வாசல்ல. இன்னும் ஒரு 15 மினிட்ஸ். இயற்கை தான் என்ன இருந்தாலும். அதான் சொல்கிறேன். இதெல்லாம் சிட்டிக்குள்ளே அனுபவிக்க முடியாது. என்ன சிட்டிக்குள்ளே அனுபவிக்க முடியாது, கிராமத்தில் தான் அனுபவிக்கணும். அப்படிதானே? ஆமாம். சிட்டிக்குள்ளே எங்கே எல்லாம் வீட்டுக்குள்ளே தான் கிடக்கணும். அதுக்கு ஹீட் அவிஞ்சு ஊற்றும். மாடி கட்டியிருந்தா மட்டும்தான் ஹீட் இருக்காது. மீதி நேரம் இல்லைன்னா ஹீட் இருக்கும். சிட்டிக்குள்ளே மனசு அப்படியே டிப்ரெஷனில் கொண்டாடி விடுற மாதிரி இருக்கும். அப்படியே ஆனால் அவங்க தான் பார்க்குக்கெல்லாம் போயிடுறாங்களே. பார்க்குக்கு போகிறாங்க. பார்க்குக்கு போயிடுறாங்க. போயிட்டு 8 மணிக்கு தானே வரும். நம்ம பிள்ளைங்க இருந்துச்சுன்னா பார்க்குக்கு போயிடுறாங்க. ஆமாம், அந்த பார்க்குலாம் இந்நேரம் தான் போவாங்க. வேணுங்கிறத வாங்கி சாப்பிட்டு பிள்ளைகளை கூட்டிகிட்டு வந்து விளையாண்டுட்டு நேரமாக பார்க்கு சாப்பிட்டு போகையில தான் போவாங்க. அதுக்கு நம்ம எத்தனை பார்க்கு போயிருக்கீங்க? நான் ஈரோடில் 2 பார்க், பட்டர்ஃப்ளை பார்க் ஒன்று போயிருக்கேன். அப்புறம் இந்த பார்க் ஒன்று போயிருக்கேன். ஈரோடில் வந்து என்னமோ ஒரு பார்க்கு போயிருக்கேன். ஈரோடில் வந்து பன்னீர்செல்வம் பார்க். அந்த பார்க்குக்கு போயிருக்கோம். அங்கே போய் உட்காந்துருப்போம். சாயந்தரம் நல்லா இருக்கும். அங்கே போய் உட்காந்துருப்போம் பன்னீர்செல்வம் பார்க். ஆனால் அங்கெல்லாம் விளையாடுறதுக்குலாம் ரொம்பலாம் இருக்காது. அப்போ இப்போ எப்படி இருக்கோ தெரியல. அப்போலாம் பன்னீர்செல்வம் பார்க்கு இதில் மூலப்பட்டறை கிட்ட அங்கிட்டு இருக்கும். கொஞ்சம் தள்ளி. நான் ஈரோடு இருந்திருக்கேன், திண்டுக்கல் இருந்திருக்கேன். எந்தெந்த ஊர் இருந்திருக்கேன் தெரியுமா? ஈரோடு, திண்டுக்கல், திருச்செங்கோடு 3, புதுக்கோட்டை, நம்மளசமுத்திரம் 4, 5. அதுக்கப்புறம் 5 லாஸ்ட் செந்துறை, அரியலூர் 6, 7 இத்தனை ஊர் இருந்திருக்கேன். அரியலூர்லையும் இருந்திருக்கீங்க? அரியலூர்ல இல்லை, செந்துறையில் மட்டும்தான் இருந்திருக்கேன். 6. அரியலூர் ஆனால் போகவும் வரணும். நான் இத்தனை ஊர்ல இருந்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதனால எனக்கு ஒரு ஊர் பழக்கமும் தெரியாது. எங்கேயாவது நம்ம ஜாஸ்தி இருந்தோம்னா தானே தெரியும். 5 வருஷம், நான் 3 வருஷம், 4 வருஷம் இப்படிதான் இருப்போம் ஒரு ஊர்ல. திண்டுக்கல்ல எல்லாம் வெறும் பாய் வீடு. திண்டுக்கல்ல பாய் வீடு தான் நிறைய. தோல் ஷாப்பு தான் ரொம்ப. ஆட்டு தோல் இருக்கு பாரு, அதான் தோல் ஷாப்பு. பேகம்பூர்னு ஒரு ஊர் இருக்கும். அந்த ஊர்ல தான் தோல் ஷாப்லாம் நிறைய. ஆட்டுத்தோலை பதப்படுத்தி இது பண்ணி இது வெளிநாட்டுக்கு அனுப்புவாங்க. பதப்படுத்தி அதுல அத்தனை பேர் கமிஷன் எடுப்பாங்கப்பா. அதுல மேல பாக்குறவங்க அத்தனை பேர் கமிஷன் எடுப்பாங்க. தோலை பார்த்து வாங்குறதுக்கு ஒரு ஆளை கூட்டிட்டு போகணும். ஆடு தோல் என்ன அதை வாங்கிட்டு வந்து என்ன அது பதப்படுத்தி வெளிநாட்டுக்கு அனுப்புவாங்க. அதுக்கெல்லாம் பதப்படுத்துறதுக்கெல்லாம் இது இருக்கும், மிஷின்ஸ், டூல்ஸ் இருக்கும். அதை பதப்படுத்தி வெளிநாட்டுக்கு அனுப்பா. நான் தண்ணி கொஞ்சம் மோந்துட்டு வந்துடுறேன். இது தண்ணி மோந்துட்டு இட்லி தட்டு இருக்கும். வழி நம்ம இன்னைக்குன்னா 2 குடம் ஆயிடுச்சு. அது தண்ணி வரல. சாயந்தரம் தண்ணி வரல. ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நான் சொன்னது மாதிரியே
ஆனா நான் விளக்கியெல்லாம் கழுவி வைக்கல கூட, சும்மா தான் கழுவி வச்சேன். ஆனா சொன்னது மாதிரியே தண்ணி வரல. என்ன பண்றது? நாளைக்கு வருதான்னு பார்ப்போம். காலையில் ஆமா. நம்ம இன்னைக்கு டே எப்படி போச்சு? இன்னைக்கு டே நல்லா போச்சு. ஆனா எனக்கு தான் ரொம்ப டயர்டு இன்னைக்கு. எல்லா கோயிலுக்கெல்லாம் சுத்திட்டு வந்ததுனால ரொம்ப டயர்டு. படுத்தோன்னு அப்படி தூங்கிட்டேன். மத்தியானம் சாப்பிட்டு படுத்தணும், அவ்வளோ தூங்கிட்டேன். நீங்க என்ன 3வது மாரியம்மன் பார்த்துட்டீங்க போல? ஆமா, 3வது மாரியம்மன் பார்த்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் சமயபுரம், செகண்ட் வந்து திருவப்பூர் மாரியம்மன், தேர்ட் வந்து இளஞ்சாவூர் மாரியம்மன், ஃபோர்த்து வந்து நார்த்தாமலை, ஃபிஃப்த் வந்து கொன்னியூர் மாரியம்மன். இத்தனையும் பார்க்கணும். இது 5 பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ், அக்கா தங்கச்சி. இதுல 3 பார்த்துட்டு 2 பார்க்கணும். பிளான் பண்ணிட்டீங்க. கோயிலுக்கு போயிட்டு வந்தா மனசுக்கு ஒரு நிறைவா இருக்கு, நிம்மதியா இருக்கு. இன்னைக்கும் பால் கொண்டாந்து ஊத்தி அபிஷேகம் பண்ணிக்கிட்டே இருந்தா அவர், பாக்கெட் பால். அப்பப்ப நம்ம கொண்டு போறது அப்பப்போ உடைச்சு ஊத்துறாரு இவரு. ஆமா, பால் பாக்கெட்டு கொண்டு போறது அப்பப்போ உடைச்சு ஊத்துறாரு அந்த கோயிலுக்கெல்லாம். ஆனா சாமிக்கு அலங்காரம் மாதிரியும் பண்ணி பனையூர் காமாட்சியம்மன் கோயிலும். ஆனா இங்க சாயந்தரம் போறதுனால பால் நமக்கு அபிஷேகம் ஆகிறது தெரியல. அங்கேயும் அப்படிதான் சாமிக்கு ரொம்ப அலங்காரம் எல்லாம் பண்ணியிருக்காது. இப்ப நம்ம பால் எல்லாம் கொண்டு போனோம்னா உடைச்சு ஊத்துவா. கொன்னியூர் மாரியம்மன் அப்படித்தானே, உடைச்சு ஊத்துவார்ல, பால் அபிஷேகம் பண்ணுவார்ல. கொன்னியூர் மாரியம்மன் சரியா தெரியல. பால் கொண்டு போனோம்னா உடைச்சு இது பால் அபிஷேகம் பண்ணுவாரு. அதுக்கு தனியே காசு வாங்குவாங்க. ஆனா எல்லாத்துக்கும் காசு தனியே வாங்குவாரு அபிஷேகம் பண்றது. ஆமா, ஏன்னா அவங்க பால அவங்களுக்கே அபிஷேகம் பண்ணி காமிச்சிருவாங்க. ஆமா, இதுவும் அப்படித்தான் காமிச்சாரு. இன்னைக்கும் எல்லாரும் கொண்டாந்து பூராத்துக்கும் பால் உடைச்சு ஊத்தி, அப்புறம் தேங்காய் பழம் உடைச்சு, தேங்காய் உடைச்சு அர்ச்சனை பண்ணி எல்லாம் பண்ணாங்க. நீங்க என்ன பண்ணீங்க? நாங்க வந்து அர்ச்சனை தான் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். அர்ச்சனை தான் பண்ணோம். பால் எல்லாம் வாங்கிட்டு போல அர்ச்சனை தான் பண்ணோம். எங்களுக்கு எப்படி இருக்கும் கோயில, எப்படி சூழ்நிலை சந்தர்ப்பம் இருக்குன்னு தெரியல. இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட், கிட்டத்தட்ட 35 வருஷத்துக்கு அப்புறம் இன்னைக்கு தான் போறேன். என் பொண்ணுக்கு தொட்டி கட்டினேன் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே அவ பிறந்த புதுசுல தொட்டி கட்டினோம். எங்க மாமனார் மாமியா இது வீடுலாம் வந்து தொட்டி கட்டினோம், பங்காள வீடுல. அதுக்கப்புறம் இப்பதான் ஃப்ரெண்ட்ஸ் போறேன் நான் அந்த ஊருக்கே. இத்தனை வருஷம் இந்த ஊர்ல இருந்திருக்கேன். இளஞ்சாவூர் திருவிழாவுக்கே போனது இல்லை. சந்தர்ப்பம் கிடைக்கல, சூழ்நிலை சந்தர்ப்பமும் கிடைக்கல. எதுக்குமே குடிப்பினே இருந்தாதான் கிடைக்கும். இப்பதான் அந்த அம்மனை பார்க்கணும்னு இருக்கு, அந்த அம்மனை பார்க்கணும்னு இருக்கு. வெந்துச்சு. ஒரு நடை இட்லி வெந்து விட்டது. எப்படி இருக்கு பாருங்க. சைடில் தண்ணி ஊற்றிக்கணும். தண்ணி ஊற்றிக்கிட்டு எடுத்தால் தான் எடுக்க முடியும், இல்லைன்னா ஒட்டிக்குமா? நாளைக்கு இட்லிக்கு ஊற போடணும். நாளைக்கு வா, நாளைக்காவது ஞாயிற்றுக்கிழமையாவது மாவு ஆட்டணும். ஏன் மாவு தீர்ந்துருச்சா? ஆமா, அந்த இதுல இருக்கிறதே. அதுல இருக்கிறது மாவு. சாதம் வெள்ளனாவே வடிச்சு தண்ணி ஊற்றினா கெட்டு போயிடுது. நாளைக்கு வேணா சாதத்தை தண்ணி ஊற்றி வச்சோம்னா மத்தியானத்துக்கு இது தயிர் சாதம் தாளிச்சுக்கலாமா? தயிர் சாதம் நல்லா தானே இருக்கும்.
இட்லி சாப்பிடுவோம். ம் மத்தியானம் தானே சோறு குடிச்சா அதனால கெடாது. ம் காலையில் குடிச்சாதான் கெட்டு போயிடும். ம் அது ஏன் மம்மி காலையில் வடித்தா சீக்கிரமாகவே கெட்டு போயிடுது சாதம்? தெரியல, அது அது இது சூட்டுக்கு, இந்த சூட்டுக்கு. இதே மழை காலத்துக்குலாம் கெடாது, ம் ஹீட்டுக்கு தான் கெடும். இல்லையே, ஆனால் அதிகாலையில் வடித்தாலே எப்போவுமே ஈவினிங் சாயந்தரத்துக்கு 5 மணிக்கெலாம் கெட்டு போயிடுது தானே? இல்லை, இப்போ உள்ள நேற்றுலாம் நம்ம சாப்பிடலையா? ம் நல்லா தானே. அதிகாலையில் முந்தானத்தெல்லாம் காலேஜ் போகிறவனுக்குலாம் அதிகாலையில் வடிச்சு தான் நைட்டுக்கு. ஓ, அந்த சாதம் நைட்டுக்கு சாப்பிட்டோமா? நைட்டுக்கு சாப்பிட்றோம் நான். ம் இந்த மாவு உள்ள ஒன்று வச்சுட்டு இருந்தாரு, பூவாக இருக்கு. ம் எப்படி மம்மி? 5 மல்லிகைப்பூவா? ஆமாம், 7 மல்லிகை. 7 மல்லிகைப்பூ. மல்லிகைப்பூ மீன்ஸ் இட்லி. மல்லிகைப்பூ இட்லி. ம் வெங்காய வடகம் போடலாம்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு நாளைக்கு வெங்காய வடகம் போடணும். போடும்போது வீடியோ எடுத்து போடுறோம் ஃப்ரெண்ட்ஸ். ம் வெங்காய வடகம் அப்படின்னு. ஏன் திடீர்னு ஆசை? அது என்னமோ புளிக்குழம்புக்கெல்லாம் தாளிச்சு விட்டா டேஸ்ட்டாக இருக்குமா ம் அப்படின்னு சொல்கிறாங்க, தெரியல, பார்ப்போம். வெங்காயம் சீப்பாக தானே விற்கிது, சின்ன வெங்காயம். ம் அதனால சின்ன வெங்காயம், பூண்டு 1/4 கிலோ, ம் சின்ன வெங்காயம் ஒரு 2 கிலோ ம் எல்லாம் உரிச்சுக்கணும். ம் உரிச்சுக்கிட்டு ம் அதுக்கப்புறம் வெங்காயத்தை கொஞ்சம் கொஞ்சமாக மிக்சியில் போட்டு 1 2 அரைச்சிக்கணும். ம் எல்லா 2 கிலோ வெங்காயத்தையும் அரைச்சிக்கணும், தோல் உரிச்சு விட்டு. ம் அதுக்கப்புறம் பூண்டையும் அதே மாதிரி 1 2 அரைச்சிக்கணும். ம் அரைச்சிட்டு ஒரு தட்டில் கொட்டிட்டு அதுக்கப்புறம் ஜீரகம் கொஞ்சம், ம் ஜீரகம், பெருங்காயத்தூள் கொஞ்சம், ம் மஞ்சத்தூள் கொஞ்சம், கொஞ்சம் விளக்கெண்ணெய், ம் கொஞ்சம் உப்பு, ம் இதெல்லாம் போட்டு நல்லா உருண்டை பிடிக்கணும். நல்லா கலக்கிட்டு உருண்டை பிடிச்சி ம் நிலக்காய்ச்சல்ல வச்சாலும் சரி, வெயிலில் வச்சாலும் சரி, ம் வெயிலில் வச்சாலும் சரி, வச்சா நல்லா கருப்பாக வந்துடும். அது ம் கலர் நல்லா காஞ்சி கருப்பாக வந்துடும். அது நல்ல வாசமாக இருக்கும். ம் அதுதான் வெங்காய வடகம். ம் நான் இதில் பார்த்தேன், யூடியூப்ல தான் ஒரு அம்மா பண்ணது பார்த்தேன். ம் இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்கீங்களா? நான் பண்ணதே இல்லை, ம் இது வரைக்கும் செஞ்சதில்லை. புதுசாக ட்ரை பண்ண போகிறீங்களா? புதுசாக ட்ரை பண்ணுவோமான்னு பார்க்குறேன். ஏன்னா வெங்காயம் சீப்பாக தான் இருக்குது. ம் அது புளிக்குழம்புக்கெல்லாம் போட்டால் நல்லா இருக்கும். ம் ஆனால் ஒரு பக்கம் கொஞ்சம் பயமாகவும் இருக்குது. புதுசாக இதுக்கு ட்ரை பண்ணுவானே, ம் வாழ்ந்த நாளில் இது வரைக்கும் எப்படி இருந்தோமோ அப்படியே இருந்துட்டு போயிடுவோம். ஏன் இதெல்லாம் ஃபுட்டு தானே, ட்ரை பண்ணானே. ஃபுட்டுங்க, எனக்கு ஒரு சில ஃபுட்டெல்லாம் ட்ரை பண்ணால் சரியாக வராது. உப்பு கணமெல்லாம் நம்ம வீட்டில் வாங்கி உப்பு கணம் போட்டால் எனக்கு அந்த வருஷம் உடம்பு சரியில்லாமல் வந்துடும். ரொம்ப ஏதாவது கிரிட்டிக்கலான ஸ்டேஜில் கொண்டு வந்துட்டோம். அதனால பயமாக இருக்கு. அதனால தான் புதுசாக எதையும் ட்ரை பண்ணுறேன்னா பயமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். உப்பு கணம் போடவெல்லாம் எனக்கு நல்லா தெரியும். நல்லா போட்டு வாசமாக நல்லா இருக்கும் நம்ம போட்டோம்னா. ஆனால் அது நமக்கு சரியாக வராது. அதனால உப்பு கணம் போடுற ஆசையெல்லாம் விட்டாச்சு. அந்த காலத்துலலாம் கறிக்காரங்க கறி வந்து விற்காம போச்சுன்னு வையே, அப்படியே ஒரு தகரத்துல கொண்டுகிட்டு வருவாங்க வீடுக்கு, நம்ம ஆளுக வீடுகளுக்கு கொண்டாந்து, ஆச்சு நீங்க எடுத்துங்க, ஆச்சு இதுக்கு 300 ரூபா பொருளுக்கு 150 ரூபா கொடுங்கம்பாங்க. 300 ரூபாய்க்கு இருக்கும் கறி, ஆனா 150 ரூபா கொடுங்க, இது எல்லாத்தையும் எடுத்துங்க, 150 ரூபா மீனி இத்தனை கிலோவே எடுத்துக்கங்க அப்படிம்பாங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், விலை எவ்வளவுன்னு தெரியல, அப்படி எடுத்துக்கம்பாங்க. அப்படி சீப் ரேட்டா வாங்கி அந்த அன்னைக்கு கறி குழம்பு வச்சுக்கிட்டு கொஞ்சம் இந்த இதுவா நம்ம செலக்ட் பண்ணி கொஞ்சம் நல்லதுகளை இதுக்கு உப்பு கணத்துக்கு போட்டு கொஞ்சம் இதுவா உள்ளதை செலக்ட் பண்ணி அன்னைக்கு கறி குழம்பு வாசமா வச்சு 2 நாளைக்கு வச்சுக்குவோம். கறி குழம்பு நல்லா நிறைய ஒரு பெரிய சட்டியில வச்சு கறி குழம்பு வச்சு வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு கறி குழம்பு வச்சு விறகடுப்புல அதை 2 நாளைக்கு வச்சுக்குவோம். இந்த கொஞ்சம் நல்ல சதையா இருக்கிறத உப்பு போட்டு வாளியில உப்பு போட்டு மூடி வச்சிடுறது. மூடி வச்சுட்டு அது நல்லா உப்பு நல்லா இதுன்னு வந்ததுக்கு அப்புறம் ஒரு 2 நாள் ஆனதுக்கு அப்புறம் அதை உப்புல கோர்க்கிறது, மஞ்சத்தூள் உப்பும் போட்டு பிணைஞ்சி வச்சிருது. அதுக்கப்புறம் கயிறுல கோர்த்து கொடியில கட்டுறது. அது கொடியிலேருந்து அவுக்கிறதுலாம் வரவே வராது, அப்படி நல்லா டைட் ஆயிடும்.
அதுக்கப்புறம் நல்லா காஞ்ச உடனே சுருண்டு தூண்டா வந்துடும். இத்தூண்டா வந்தோடனே அவுத்துட்டு அதை ஒன்னொன்னா உருவி அதை எடுத்து டப்பால போட்டு வச்சுக்கிறது. பொரிக்கும் போது என்ன பண்ணோம்னா நல்லா தட்டிடணும். இந்த கல்லுல வச்சு தட்டிட்டு அதை எண்ணெயில போட்டு பொரிச்சா நல்லா இருக்கும். சாதத்துக்கெல்லாம் தயிர் சாதம் எல்லாம் வெறும் தொட்டுக்கவே வேண்டாம், அந்த ஒரு உப்பு கண்டத்தை வச்சு சாப்பிட்டுறலாம். உப்பு கண்டம் நல்லா இருக்கும். அப்புறம் சாப்பீஸ் போடுவாங்க. உப்பு கண்டத்தை முட்டையோட சுத்தி உப்பு கண்டத்தை நல்லா நைஸா தட்டிவிட்டு முட்டையோட சுத்தி அதோட மிளகு ஜீரகம் உப்பு எல்லாம் போட்டு அதை தோசைக்கல்ல போட்டு வேக வச்சு அது சாப்பீஸ் சூப்பரா இருக்கும். நல்லா தட்டிடணும். ஆனா தட்டிட்டு முட்டையோட சுத்தி இதெல்லாம் பண்ணுவாங்க. ஆயாவெல்லாம் பண்ணுவாங்க அதெல்லாம் சாப்பீஸ். அது தட்டினால அது கனமா தானே கிடக்கும். இல்ல நல்லா தட்டிடணும். உடையிற மாதிரியா? உடையிற மாதிரி. ஆமா, உடையாது. அது அப்படி நார் நாரா நின்னுக்கும். ஆனா அந்த தன்மை வந்து பறந்த மாதிரி வந்துடும். அகலமா. ஆமா, அது ஈஸியா உடைஞ்செல்லாம் வராது. அந்த அகலமா வர்றதை எண்ணெயில பொரிச்சா சாப்பிட்டாயிடும். சாப்பிட்டானோம்னா நம்ம சாதத்துக்கோ இதுக்கோ குழம்பு சோத்துக்கோ மோர் சாதத்துக்கெல்லாம் வச்சு சாப்பிட்டோம்னா சூப்பர் டேஸ்டா இருக்கும். அல்டிமேட்டா இருக்கும். காரைக்குடியில இப்பவும் விற்கிது. 1 கிலோ 1/2 கிலோவே 1/4 கிலோவே 400 ரூபா இருக்கு இப்ப. உப்பு கண்டம் காரைக்குடியில எல்லாம் விற்கிது. ஒண்ணு பொரிச்சா கூட நல்ல வாசமா இருக்கும். அதை வச்சுக்கிட்டே எல்லா சாதமும் சாப்பிட்டுலாம். உப்பு கண்டம் உப்பு சார்ந்து கறியில நல்லா இருக்கும். ஆனா நமக்கு ராசி இல்லை, அதனால அதெல்லாம் போடுறது இல்லை. இல்லைன்னா போடலாம், அதெல்லாம் போடுறது இல்லை. வேற என்ன நம்ம இந்த மாதிரி நம்ம ரெடிமேடா செஞ்சு வச்சுக்கலாம்? ரெடிமேடாவா? தயிர் சாதத்துக்கு தொட்டுக்கிறதுக்கு உப்பு கண்டம், மிளகா வத்தல் போடலாம். அது கொஞ்சம் மோர் நிறைய தயிர் இருந்துச்சுன்னா, தயிர் நிறைய இருந்துச்சுன்னா புளிச்ச தயிர் அதுல மோர்ல மிளகாய் இது காம்பை நக்கிட்டு போட்டுட்டு கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா குலுக்கி வச்சு வெயில காய வச்சு திருப்பி அதுலயே போட்டு மோர் ஃபுல்லா இஞ்சிற அளவுக்கு இதுன்னு போட்டோம்னா அதே மோர் மிளகா. அதுவும் டேஸ்டா இருக்கும். வறுத்து சாப்பிட்டா உரைக்கும். அதுக்கு பச்சை மிளகாய் நீளமா போடுவாங்களா? அதுக்கு தான் போடுவாங்களா? ஆமா, பச்சை மிளகாய் நீளமா போடுவோம். அப்புறம் அந்த வடகம், பச்சரிசி வடகம், பச்சரிசி மாவை மிஷின்ல அரைச்சிக்கிட்டு வந்து அது எத்தனை தண்ணி வைக்கணும் அளவு. 1 உலக்குக்கு 4 டம்ளர் தண்ணி வைக்கணும் போல. அப்படி தண்ணி வச்சு நல்லா பெரிய தவளையில கிண்டி விட்டு நல்லா கிண்டணும். நல்லா கட்டி பற்றாம கிண்டணும். சரி, கிண்டிட்டு கொஞ்சம் மிளகா ஜீரகம் உப்பு எல்லாம் போட்டுறணும். ஜீரகம் மிளகாயை நல்லா அரைச்சிட்டு அதுல ஊற்றி உப்பு கொஞ்சம் போட்டு நல்லா கிண்டி விட்டு நைட்டு இப்படியே வச்சிடணும். நைட்டு வச்சுட்டு காலையில எழுந்திரிச்சு வெள்ளனா கருக்கல்ல போய் மாடியில சேலையை வச்சு இதை கொஞ்சம் புளிஞ்சு விட்டாலும் புளிஞ்சு விடலாம், இல்லை ஸ்பூன்ல இப்படி கிள்ளி வச்சாலும் கிள்ளி வைக்கலாம். வெயிலுக்குள்ள கிள்ளி வச்சுட்டு வந்துடும்னா அது வெயில்ல நல்லா காஞ்சிரும். சருகாட்டம் காஞ்சிரும். காஞ்ச உடனே அதுல பின்னாடி தண்ணியை தொளிச்சு குப்பரை போட்டு எடுத்தோம்னா வந்துடும். அது கொஞ்சம் ஈரமா இருக்கும். அதை திருப்பி எதுலையாவது தட்டுல இந்த மாதிரி தட்டுல எடுத்து வச்சு காய வச்சுட்டு குட்டி வச்சுக்கிட்டோம்னா அது வருஷத்துக்கு இருக்கும். சூப்பரா இருக்கும். அதெல்லாம் எத்தனை வருஷத்துக்கு வேணாலும் இந்த வத்தெல்லாம் நல்லா இருக்கும். அப்போ எல்லாம் செஞ்சாங்க. இப்ப யாரும் அதெல்லாம் செய்யறாங்க? இப்ப உள்ள காய் சமைக்கிறதே சாப்பிட முடியல. அன்னைக்கு செஞ்சுட்டு அன்னைக்கு ஆமா பண்றாங்க. இப்ப அந்த காலம் ஒரு மாதிரி இருந்துச்சு. அந்த காலம் ரொம்ப வெஞ்சனம் சாப்பிட மாட்டான்னு நினைக்கிறேன். இந்த வத்தல் வடகம் இது ரொம்ப உப்பு கணமெல்லாம் நல்லா சாப்பிடுவாரு. அப்ப ஜனத்தொகை கம்மி இல்ல, என்னன்னு தெரியல. இப்பதான் காய்கறியே தினம் 3 வெஞ்சனம் 2 வெஞ்சனம்னு ஈஸியா சமைக்கிற மாதிரி ஆயிடுச்சு இப்ப சமையல். இப்ப ஃபாஸ்ட் லைஃப் ஆயிடுச்சு. ஆமா, இப்ப கேஸ் அடுப்பு குக்கரு இந்த மாதிரி வசதிகள் வந்தோடனே சமையல் விரிஞ்சிருச்சு. கொஞ்சம் என்ன வேணுமோ அதை பண்ணி கொடுக்குற மாதிரி ஆயிடுச்சு. பொரியல் இதெல்லாம் சமையல் பண்ற நேரம் குறைஞ்சிருச்சு.
அதனால வந்து வத்தம் வடகத்துக்குலாம் வேலை இல்லாம போச்சு. என்ன ஆமாம். அப்பெல்லாம் காய்கறி சமைக்கணும்னா ரொம்ப நேரம் ஆகும். நறுக்கிறதுக்கு ஒரு ஆள். அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிறவங்கள 4-5 பிள்ளைய இருக்குங்க. ஒரு புள்ள நறுக்கும், இல்லைன்னா அம்மா நறுக்குவாங்க. ஒரு புள்ள நறுக்கி கொண்டாந்ததை கழுவி அதை சமைக்கும். ஒரு புள்ள அந்த இடத்த கூட்டும், நறுக்குன இடத்த. இப்படி ஒவ்வொரு பிள்ளையும் ஒவ்வொரு வேலையும் பார்க்கும். என்ன அப்படி இருக்கும் அந்த காலம். ரெண்டாவது பெத்தவங்க பொறுப்பாவே இருக்க மாட்டாங்க அந்த காலத்துல எல்லாம். பெத்தவங்க பெத்துட்டோம், கொஞ்சம் பெருசாயிடுச்சுன்னா எப்படியோ எல்லாருக்கும் பண்ற மாதிரி பண்ணி அது சாப்பிட்டாலும் சரி சாப்பிடாட்டியும் சரி கண்டுக்கவே மாட்டாங்க. அப்படித்தான் விட்டு போவாங்க. அதுக்கு பிள்ளைய கூடண்ணே. ஆமா, பிள்ளைய கூட வந்துருந்தாங்க. இப்போவுமே நீங்க இப்போ 5 பிள்ளை வச்சிருந்தீங்கன்னா இப்போ எப்படி முத்தினா அப்படிதான் பண்ண முடியுது. ஆமா, அது அந்த பிள்ளை இன்னொரு பிள்ளைய பார்த்தே வளர்ந்துரும். மூத்த பிள்ளைய பார்த்து அது சாப்பிட்டு வளர்ந்துரும். அதுகளும் இப்பதான் ஒண்ணு வச்சுக்கிட்டு 2 வச்சுக்கிட்டு. ஆனா அப்ப வந்து ஜனப்பெருக்கம் கம்மியா இருந்த மாதிரி இருந்துச்சு எனக்கு. நாங்க 6-7 பேர் இருந்தது. இப்ப அந்த 6-7 பேர் தான் இப்ப இவ்வளவு ஜனப்பெருக்கம் ஆயிடுச்சான்னு தெரியல. நாங்க அப்ப பிள்ளையெல்லாம் ஒரு வீட்டுக்கு 6-7 இருப்போம். ஆமா அப்ப. இப்ப வந்து பாத்தீங்கன்னா டீச்சர்ஸ் ஏதாவது 1-2 பேர் 3-4 பெற்றிருக்காங்க ஒழிய மிச்ச பேர்லாம் 1-2 தான் சிட்டிக்குள்ள எல்லாம். என்ன எனக்கு தெரிஞ்ச டீச்சர்ஸ் தான் கொஞ்சம் கூட பெற்றிருக்காங்க பிள்ளைகள. இந்த டீச்சர்லாம் நிஷா அம்மாவெல்லாம் எத்தனை பிள்ளை பிறந்திருக்கும்? 4 பொண்ணு 5 பொண்ணும் அதுக்கு கவர்மெண்ட் டீச்சர்ஸ். ஆனா அதுக்கெல்லாம் கவர்மெண்ட் வேலை கிடைக்கலன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கோம். அதனால பரவாயில்ல. ஆனா சிட்டிக்குள்ள உள்ளதெல்லாம் 1-2 அழகா இருக்குது. 1-2 தான். ஆனா இப்ப ஆக்டர் சிவகார்த்திகேயன் கூட 3 பிள்ளை பெற்றிருக்காப்புல. ஆமா, அதுக்கு வந்து வசதி கூடிருச்சு. ரம்பாவும் 3 பிள்ளை. ரம்பாவுக்கெல்லாம் இல்ல அவங்கெல்லாம் செட்டில்டு. ஆமா, உமா ரம்பாவெல்லாம் 3 பிள்ளை. நம்மளுக்கு தெரிஞ்சதுல சிவகார்த்திகேயன். ஆமா, சின்ன வயசுல. ஆனால் பணம் இப்போ அதிகமான படம் நிறைய சம்பளம் வந்துடுறதுனால சரி அப்படின்னு. இருந்தாலும் ஒவ்வொரு பிள்ளையும் கவனிச்சு பார்க்கறதுங்கிறது கஷ்டம் தானே. இப்போ ஆனா அப்போ அத்தனை பேர் பிள்ளைய பெற்றாலும் ஜனப்பெருக்கம். ஒரு ஆஸ்பத்திரிக்கு போனா அவ்வளவு கூட்டம் இருக்காது, ஒரு கோயிலுக்கு போனா அவ்வளவு கூட்டம் இருக்காது, அமைதியா சாமியை கும்பிட்டு வரலாம். இப்ப வந்து ஒரு பிள்ளைதான் எல்லாரும் பெக்கிறாங்க. ஆனா அப்ப பெத்த அந்த 6 பிள்ளைகளுமே அது ஒரு பிள்ளை பெத்தாவே இப்ப இவ்வளவு ஜனப்பெருக்கம் ஆயிப்போச்சு. அப்ப எங்க ஏஜ்ல உள்ளவங்க 6 பேர் பிறந்தோம்ல ஒரு குடும்பத்துக்கு, அவங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்ததுதான் இப்ப இவ்வளவு ஜனப்பெருக்கம் ஆயிப்போச்சு. இப்ப பார்த்தா கோயிலுக்கு போனா கூட்டம், ஹாஸ்பிட்டல் போனா கூட்டம், எங்க போனாலும் கூட்டம். என்ன அப்போ ஒரு ஜெனரேஷன்ல அப்பா வீட்லயும் 5 பேர் 6 பேர், அம்மா வீட்லயும் 5 பேர் 6 பேர். அப்ப எல்லாரும் ஈவனா நான் 5 பேத்துக்குவேன் 6 பேத்துக்குவேன்னு சொல்லிட்டு பெத்துக்குவாங்களா தெரியல. அப்ப எப்படியும் 5-6 பேர். அப்ப வந்து குடும்ப கட்டுப்பாடு இல்ல ஒரு. அதுக்கப்புறம் தான் குடும்ப கட்டுப்பாடு காசு கொடுத்து அறிமுகப்படுத்தினாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஆமா, 100 ரூபாயோ அந்த கவுண்டமணி ஒரு படத்துல சொல்லுவாங்க, குடும்ப கட்டுப்பாடு பண்ணிட்டு வாங்க. அப்ப வந்து குடும்ப கட்டுப்பாடு இல்லை, அதனாலதான் 6-7 எல்லாரும் பெற்றிருக்காரு. வேற வழி இல்லைன்னு பெற்றிருக்காரு. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா கூட்டம் அப்பா ஒரு பிள்ளை. இனிமேல் வர ஜனப்பெருக்கம் கம்மியாயிரும் நம்ம நாட்டு இனிமே. ஏன்னா இந்த ஒரு பிள்ளைதான் இருக்கு இனிமே. என்ன அந்த ஒரு பிள்ளைக்கு பிறக்கிறதுதான் பிள்ளையா இருக்குங்க. ஆமா, அதுவும் கல்யாண மேரேஜ் நிறைய பேருக்கு இது நடக்கல. என்ன நிறைய பேர் பேச்சுலர்ஸாவே இருக்கிறாங்க. நிறைய பேர் ஜென்ஸும் சரி லேடிஸும் சரி நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சு பேச்சுலர்ஸா இருக்கு. அது கமிட்மெண்ட்டுக்குள்ள போறதுக்கு விரும்பல, ஃப்ரீடமா இருக்கணும், அது மட்டும்தான் விரும்புதுங்க. கமிட்மெண்ட்டுக்குள்ள போய் பிரச்சனைகளுக்குள்ள சிக்கிக்கிறதுக்கு இதுவா இல்லை, கன்வீனியண்டா அதுங்களுக்கு தோணல. அதனால எல்லாம் பேச்சுலர்ஸா இருக்குது.
அந்த காலத்துலலாம் யாரும் அப்படி நினைக்கல. அந்த காலத்துல 1 2 ஏதோ விதி சரியில்லாதது, ஏதோ சரியில்லாததுக்கு, உடம்பு சரியில்லாததுக்கு அப்படித்தான் கல்யாணம் ஆகாம இருக்கும். இப்ப அப்படி இல்லை, யாரை பார்த்தாலும் அப்படித்தான். இப்ப இது ஒரு இதுவாகவே போச்சு நாட்டுக்கு. அங்கே ராயபுரத்துலலாம் அழகு அதெல்லாம் சொல்லுவீங்கண்ணே. கல்யாணம் ஆகல அப்போ. ஆமாம், அந்த பிள்ளைலாம் திமுறனால கல்யாணம் ஆகாமல் போச்சு. அது அவங்க அம்மா அப்பா பார்த்த மாப்பிள்ளையெல்லாம் வேண்டாம்ட்டு, எனக்கு பேங்க்ல இருக்க மாப்பிள்ளை தான் வேணும், எனக்கு பெரிய பெரிய ஹைஃபையாக இருக்க மாப்பிள்ளை தான் வேணும்னு கேட்டுதான் கல்யாணம் ஆகாமல் போச்சு. ஏன்னா அதுக்கு ஆட்சி தான் இங்கே செஞ்சுட்டாங்க, நல்ல வசதியான இடத்துல. அந்த பிள்ளைக்கும் வாழ்க்கை நல்லா இருந்திருக்கும் ஒழுங்கா இருந்தா. திமுறனால அழிஞ்சது அந்த பிள்ளைலாம். இப்போ தனியே கிடந்துக்கிட்டு ஆட்சியும் பார்க்கல, தங்கச்சியும் பார்க்கல. பணங்காசு இருக்கானா. அப்புறம் ஒயிட் ஹவுஸ் தானே அது? ஒயிட் ஹவுஸ். ஆமாம், அவங்க வீட்டு தான் ஒயிட் ஹவுஸ். ஒயிட் ஹவுஸில் பிறந்ததா? பிறந்தது. அவங்க ஆட்சி தான் இங்கே. அவரு அந்த ஏரோப்ளைன்ல வேலை பார்க்குறான்னு சொன்ன பையன், அவரோட அந்த பையனோட அப்பா தான், அப்பா அம்மாவும் இந்த பிள்ளைக்கு ஆச்சு. அவங்க ஹைஃபையா இருக்காங்க, வெள்ளி தட்டில் தான் சாப்பிடுவாங்க, வெள்ளி இதுதான் டம்ளர்ல தான் தண்ணி குடிப்பாங்க. அவங்க ரொம்ப ஹைஃபையா இருக்காங்க. அந்த பிள்ளைக்கு ஆட்சி அன்னைக்கு எல்லாருமே வசதியா நல்லா இருக்காது. இந்த பிள்ளை அப்பவே இந்த மாதிரி எல்லாம் சொல்லி கேட்டதுனால அதுக்கு அமையல. ரெண்டாவது விதியும் அப்படி இருந்திருக்கும் போல. விதி இல்லாம எதுவும் நடக்காது. குடும்பமானுங்கிற விதி இல்லை. அந்த விதத்துல உங்க அம்மா எல்லாம் பரவாயில்ல. அதுக்கு நாங்க எல்லாத்துக்கும் நாங்களே சொல்லிடுவோம், எப்படியாவது எங்களை கட்டி கொடுத்துருங்க. எங்க அம்மா எல்லாம் சின்ன விஷயத்துக்கே அடிப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏதாவது சின்ன விஷயம் நம்ம தப்பா பண்ணிட்டோம்னாவே, எங்க அம்மாவுக்கு 6 பிள்ளைங்கிறனால எங்க அம்மா என்ன பண்ணுவாங்க, சின்ன விஷயத்துக்கே சின்ன தப்பு பண்ணிட்டா கூட எந்த பிள்ளையா இருந்தாலும் பயங்கரமா அடிப்பாங்க. பிள்ளையன்னு நினைச்சு பார்க்காத அளவுக்கு அடிப்பாங்க. எங்க அப்பத்தா பிடிப்பாங்க, பிடிச்சா எங்க அப்பத்தாவுக்கு அடி விழுகும். அப்படி அடிப்பாங்க. அப்ப எங்களால அடி தாங்க முடியாம நாங்க எங்க அம்மாட்ட, எங்களுக்கு யாரோ ஒரு ஆள் ஏதோ ஒரு இதுவா இருந்தாலும் பரவாயில்ல, கல்யாணத்தை பண்ணி விட்டுரு, எங்களால உன்கிட்ட இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிதான் எங்க அக்கா நாங்கெல்லாம் கட்டிக்கிட்டு வந்தது. நல்லவனோ கெட்டவனோ அவன் கஞ்சி ஊத்துவானோ மூத்து பண்ணணும், எங்க வழியை நாங்க பாத்துக்கிறோம், உன்கிட்ட வரமாட்டோம் அப்படின்னு சொல்லிதான் நாங்க இதுன்னு வேற எங்களுக்கு. ஆனா அதுக்குமே எனக்கெல்லாம் 21,000 கொடுத்தாங்க. நகை எல்லாம் நல்லா போட்டாங்க, வைரத்தோடு போட்டாங்க, பணம் கொடுத்தாங்க 21,000. இன்னைக்கு 21,000 அது கிட்டத்தட்ட எத்தனை லட்சம் நினைச்சு? 2 லட்சம் வரும். 2 லட்சம் தான் வருமா தெரியல. கொடுத்து வைரத்தோடு எல்லாம் போட்டு தான் கட்டினாங்க, நல்லா தான் கட்டினாங்க ஓரளவு. ஆனால் வரதட்சணை கொடுக்க கூடாதுல்ல, அப்போ கொடுக்கலாம். அப்போ கொடுக்கலாம். இப்போ இன்னும் கொடுக்குறாங்க நம்ம ஆளுகளில். விருப்பப்பட்டு யாரும் கேட்கறதில்ல. ஆனால் கொடுக்குறாங்க. நீங்கள் இவ்வளோ தரணும் அவ்வளோ தரணும் இல்லை, கேட்குறாங்க. அது ஒன்று பெரிய பணக்கார இடத்துல அதெல்லாம் காதும் வச்ச மாதிரி நடக்குது. காதும் வச்ச மாதிரி அதெல்லாம் நடக்கும். ஆனால் சட்டப்படி குற்றம்னு சொன்னா, சட்டப்படிக்கு யார் சட்டத்துக்கெல்லாம் போகிறா சொல்கிறாங்க, அதெல்லாம் யாரு போகிறா? சட்டம்னா நம்மளுக்கு தேவையான சட்டம் எடுத்துக்கணும், இல்லைன்னா சட்டத்தை தூக்கி போட்டோம். எல்லாம் காதும் வச்ச மாதிரி. இப்போ நிறைய பேர் அப்படிலாம் கல்யாணம் பண்ணுறாங்க. சொல்றதே ஒன்றும் வாங்கலேன்னு சொல்றாங்க. ஆனால் பரப்பும் போது பார்த்தீங்கன்னா அப்படி நகை போடுறாங்க. அவங்களுடைய கெத்து காட்டணும்ல, அதுக்காகவே. சாப்பாட்டுலையும் அப்படித்தான். சாப்பாடுலையும் வெரைட்டினா வெரைட்டி அவ்வளோ வச்சுல சாப்பாடு விட்டுறாங்க. ஒரு நேரம் சாப்பிட்டா மறுநேரம் பசிக்காது ஃப்ரெண்ட்ஸ், அப்படி இருக்கும் விருந்து. அதே மாதிரி கல்யாணக்கார வீட்டுக்கு போனோம்னா, எந்த கல்யாணக்கார வீடாக இருந்தாலும் இப்போ 12 மணிக்கே சாப்பாடு. ஆமாம், மதிய சாப்பாடு. ஆமாம், 12 மணிக்கு, 7 மணி 7:30க்கெல்லாம் காலை டிஃபன். 12 மணிக்கெல்லாம் பழைய ஆளாயிருவாங்க. ஆமாம், அப்படிங்கிற மாதிரி. 12 மணிக்கெல்லாம் வீடே காலியாயிரும். கல்யாணக்கார வீடு சாப்பிட்டு சொல்லிட்டு போயிடுவாங்க. கொடுக்குற முறையை கொடுத்து போயிடுவாங்க அவங்க. அப்போலாம் நான் எத்தனையோ நாள் கல்யாணமா. இப்போதான் இந்த மத்தியானம் கல்யாணம் முடிஞ்ச நேரத்தோடய நம்ம கூட்டமெல்லாம் போயிடுது. ஆமாம், எல்லாருக்கும் வேலை இருக்கு, அது இருக்குது. ஆமாம்,
கமிட்மெண்ட் இருக்கு எல்லாருக்கும். சரி பாப்போமா ஃப்ரெண்ட்ஸ்? சுட சுட இட்லி 2 நடை இட்லியை வச்சுருக்கேன், வேக வச்சுருக்கேன். சாதம் கொஞ்சம் இருக்குது. அதுக்கப்புறம் சும்மா குழம்புன்னு வச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். இது ரசம் மாதிரி இதுதான், ஆனால் இது வேறு மாதிரி பண்ணணும். கொஞ்சம் அரிசி கழிஞ்ச தண்ணி எடுத்துக்கிட்டேன். அரிசி கழிஞ்ச தண்ணி எடுத்து அதில் உப்பு புளி கரைச்சிக்கிட்டேன். கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்கிட்டேன், மஞ்சத்தூள் போட்டுக்கிட்டேன். அந்த காலத்தில் வைப்பா எங்கள் அம்மாவெல்லாம். அப்புறம் தாளித்து விடுறதுக்கு என்னென்னா கொஞ்சம் வெந்தயம் சோம்பு போட்டு வெங்காயம் தக்காளி கருவேப்பிலை போட்டு தாளித்து விட்டு இதை தூக்கி ஊற்றி இறக்கி விட்டேன். சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வெள்ளை போட்டு தட்டி போடணும் மேலே, நல்லாயிருக்கும். இது இப்போ இட்லிக்கு தொட்டுக்கிறனாலும் தொட்டுக்கலாம், சாத்துக்கு தொட்டுக்கிறாலும் தொட்டுக்கலாம். சாத்துக்கெலாம் சூப்பராக வாசமாக நல்லாயிருக்கும். ஆனால் தண்ணியாக தான் இருக்கும் குழம்பு. ஆனால் டெய்லி சாம்பார் வச்சு போரடிச்சு போச்சு. சரி இது ஒரு நாள் பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ். அதில் என்ன சத்து இருக்குது? அதில் என்ன சத்து இருக்குது? வெந்தயம் இருக்குது, பெருஞ்சோம்பு இருக்குது, தக்காளி இருக்குது, புளி இருக்குது, காய் இல்லை, காய் இல்லை. தினம் காயை போட்டு வைக்கிறோம். இது ஒரு நாள் வைப்போம். ரொம்ப நாளாச்சு வச்சு, இன்னைக்கு தான் வச்சேன். இது நல்லா இருக்கும். விளக்கு திரி மாத்துறாங்க காய்ஸ். விளக்குக்கு திரி மாத்துறேன் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கும் கோயிலுக்கு கிளம்புறோம் காலையில். இன்னும் சூட பாக்கெட்லாம் வச்சுருக்கீங்க பக்கத்தில்? அது அந்த டப்பியில் இருந்துச்சு. நாளைக்கு இதெல்லாம் கொண்டு போகிறதுக்கு எடுத்து வைக்கணும், போய் மறந்துட்டேன். தீப்பெட்டி இதெல்லாம் கொண்டு போகிறதுக்கு எடுத்து வைக்கணும். அந்த தீப்பெட்டிக்கு கொண்டு போகிறதுக்கு அப்புறம் மறந்துடுவோம். நாளைக்கு விளக்கே திங்க இருக்கு இந்த தீப்பெட்டி. ஓம் நம சிவாயா, ஓம் நம சிவாயா. இங்கே திரி மாத்துறாங்க ஃப்ரெண்ட்ஸ். திரி மாத்துறேன். திரி எடுத்து அங்கே போட வேண்டும். திரி போட வேண்டும். என்ன வலிக்கணும் மம்மி? இந்த வாட்டர் பாட்டில் எண்ணெய் ஏன் தண்ணியா? இதா இந்த வாட்டர் பாட்டில்? இந்த வாட்டர் பாட்டிலா? அது எண்ணெய், நல்லெண்ணெய். அது எத்தனோண்டு தான் இருக்குது. அதில் தீர்ந்து வச்சு வாங்கணும். செக்கெண்ணெய் தான் வாங்கணும். செக்கெண்ணெய் தான் ஃப்ரெண்ட்ஸ் சமைக்கிறதுக்கு வாங்குவோம். நல்லெண்ணெயும் கடலெண்ணெயும் செக்கெண்ணெய் தான் வாங்குறது. விலை கூடுதல். ரெண்டும் சேர்த்து 600 700 வரும்னு நினைக்கிறேன். செக்கெண்ணெய் தான் நல்லது சமையலுக்கு. ரீஃபைண்ட் ஆயில் வேணா இந்த பூரி சுடுறதுக்கு 1/2 லிட்டர் வாங்கிக்குவேன். மிச்சம் எல்லாம் செக்கெண்ணெய் தான். அதே வாசமாக நல்லா இருக்கு கடலெண்ணெய் செக்கெண்ணெய். உடம்புக்கு ஹெல்த்திண்ணா? உடம்புக்கு ஹெல்த்தி. ஆனால் ஒரே எண்ணெயும் யூஸ் பண்ணக்கூடாது, மாற்றி மாற்றி யூஸ் பண்ணணும். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ பார்த்துருப்பீங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.